Nyathi வேர்ல்டு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 டீஸ்பூன் அரைச்சி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இது தனியாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். சாம்பார் தூள் கொஞ்சம் சிட்டிக்கு மஞ்சையும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு சமைக்கிறாந்தா இதை போட தேவையில்லை, பச்சை மிளகாய் போட்டு சமைச்சிக்கலாம். எனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு, அதனால் நான் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் தக்காளி 2 பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் அரிசி பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் ஆச்சு ஊற வச்சுட்டேன். ஒரு 200 கிராம் அரிசி எடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். இது நான் சமைக்கிறதுக்கு சாதாரண வீட்டில் சமைக்கிற பொன்னி புழுங்கல் அரிசி தான். அது ஒரு கப் அரிசி நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதில் 1 கப் அரிசியாக இருந்தால் 3 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா முதல்ல நல்லா கழுவிட்டு 3 கப்பு தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். அப்புறம் உப்பு, அப்புறம் காய்கறி பாருங்கள், கேரட்டு, பச்சை பட்டாணி, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அப்புறம் கடலை எண்ணெய், செக்கு எண்ணெய் இது போட்டு செஞ்சிங்கன்னா டெய் மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அதில் கடலை எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். அதே தேங்காய் பால் நீங்கள் அரைக்கும் போது அரிசிக்கு நீங்கள் 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி எடுத்து வைக்கிறீங்கன்னா தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு மறுபடி எக்ஸ்ட்ரா தண்ணியை ஊற்றி நீங்கள் அரைச்சிங்கன்னா தண்ணி அதிகமாகிடும். அப்போ பிரியாணி கூழ் மாதிரி ஆகிடும். நீங்கள் அரிசிக்கு தண்ணி அளந்து எடுத்து வைக்கிறீங்கள, 1 கப்பு 3 கப்பு தண்ணி எடுத்து வைக்கிறீங்கள, அந்த தண்ணியில் இருந்து தான் எடுத்து இந்த தேங்காய் அரைக்கும் போது ஊற்றி அரைக்கணும். அப்போ தான் தண்ணி கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி காயெல்லாம் போட்டு எல்லாம் வதக்கும் போது இந்த தக்காளியிலேருந்து தண்ணி இறங்கிடும் உங்களுக்கு. அந்த காயெல்லாம் வதக்கிட்டு அரிசியை போட்டு தண்ணி ஊற்றும் போது பாருங்கள், தக்காளியோட தண்ணி இறங்கிருந்துச்சுன்னா அது எவ்வளோ ஓரளவு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அரிசியில் ஊற வச்சுருக்க தண்ணியில் அதையும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். குறைச்சிட்டா தான் பிரியாணி நல்லா பொறுன்னு டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். ஸ்டவ் பற்ற வைப்போம். ஸ்டவ் பற்ற வச்சு நான் எண்ணெய் அதில் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, இந்த ஏலக்காயை போட்டுருவோம். அது பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சோன்னு நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் பொரிஞ்சோடனே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனோடனே இந்த கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் போட்டுருவோம். இந்த பச்சை வாசனை போனோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் போட்டுருவோம். காய்கறி போட்டோம். இப்போ அதில் தக்காளியை போட்டுருவோம். தக்காளியை போட்டு எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் பொடி இதையும் போட்டுருவோம். போட்டு அப்புறம் இந்த தனியாத்தூளையும் போட்டுருவோம். போட்டு தேவையான அளவு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்குவோம். போட்டு இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். காய் வதங்கிருச்சு.
காய் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை அந்த தண்ணியை எடுத்துட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுட்டு அரிசியை மட்டும் போடுறோம். அரிசியை போட்டு கொஞ்சம் நல்லா அந்த காய்கறி மசாலாவோடு சேர்த்து இந்த அரிசியை நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா அப்படி கிண்டி ஒரு 2 நிமிஷம் இப்படி நல்லா கிண்டி விட்டு வைப்போம். இப்படி அரிசி அதில் போட்டு கிண்டும் போது இதில் இருக்கிற அந்த மசாலாலாம் அந்த அரிசியோடு சேர்ந்து பிடிச்சி நல்லா கலந்துரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கலந்துருச்சு. இப்போ நம்ம இதில் அந்த எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல தேங்காய், அதையும் அதில் போட்டுருவோம். போட்டு மல்லித்தலையும் அதுலேயே போட்டுருவோம். போட்டு குக்கரை மூடி மேலே ஆவி மேலே வந்தோடனே விசிலை வைக்கிறோம். வச்சு விசில் 2 விசில் வந்தால் போதும். பிரியாணி சூப்பராக வெந்துடும். 2 ஆவி வந்தோடனே விசில் வச்சு வெந்தோடனே எடுத்து பார்ப்போம் பிரியாணி எப்படி இருக்குன்னு. பிரியாணி வெந்துருச்சா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு பிரியாணி. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல சத்தான மிகவும் சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி பொழுன்னு இவ்வளோ நல்லா இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.